செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூர் பகுதியில் இருந்து கர்நாடகாவில் பிரசித்தி பெற்ற தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி திருக்கோவிலுக்கு அன்னதானத்திற்கு அரிசி, பருப்பு, காய்கறிகள் உள்ளிட்டவை அன்னதானத்திற்கு அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் இருந்து ஸ்ரீ தர்மஸ்தலா மஞ்சுநாத சுவாமி திருக்கோவிலுக்கு அரிசி, பருப்பு, காய்கறிகள் உள்ளிட்டவை அன்னதானத்திற்கு அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி கர்நாடகா மாநிலத்தில் இருக்கும் தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாதர் திருக்கோவிலில் ஆன்மீக ஸ்தலமாக திகழும் தர்சன கன்னட மாவட்டத்தில் நேத்ராவதி நதிக்கரையில் அமைந்திருக்கும் தர்மஸ்தலா என்னும் இந்த புண்ணிய திருக்கோவிலுக்கு நவம்பர், டிசம்பர் மாதங்களில் லட்சதீப என்கின்ற திருவிழாவிற்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பாகலூர், பேரிக்கை, சூளகிரி, ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதியில் இருந்தும் வருடந்தோறும் லாரிகள் மூலமாக டன் கணக்கில் அன்னதானத்திற்கு அரிசி, பருப்பு, காய்கறி உள்ளிட்ட பொருட்களை வருடந்தோறும் டன் கணக்கில் காய்கறி வகைகளை தர்மஸ்தலா சுவாமி திருக்கோவிலுக்கு அன்னதானத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். திருக்கோவிலில் முக்கிய நிகழ்வான 1972ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மணமக்களுக்கு இலவசமாக திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. திருமணத்திற்கு தேவையான தங்கத்தாலி, மணமகளுக்கான உடை மற்றும் சில சீர்வரிசைகளும் இலவசமாக வழங்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக சூடாபுரம் கிராம மக்கள் காய்கறி ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கு பூமாலை அணிவித்து கற்பூர தீபாரங்கள் ஏற்றி வாகனங்களுக்கு ஆரத்தி எடுத்து சிறப்பான முறையில் வாகனங்கள் தர்மஸ்தலா சென்றடைய வேண்டும் என சுவாமி மஞ்சுநாத சுவாமி வேண்டி வாகனங்களை வழி அனுப்பி வைத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் சிவபிரகாஷ்.